ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து ரிலாக்ஸுக்கான வீடியோ. ஒரு காலத்தில் மெக்காவோ, சங்கனூர், கிரே பேரட் இந்த மாதிரி பறவைகளை வச்சு பிஸ்னஸ் நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. பெங்களூரில் கூட நல்ல ட்ரேடிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஸ்லோவாக மக்கள் வந்து இந்த கப்பி பக்கமாக படையெடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கப்பீஸ் வெரைட்டிஸை வந்து தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு வந்து அதை ப்ரீட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. குட்டி வளர்க்குறது பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபுட்டு போடுற மாதிரியே கப்பி ஃபுட்டுன்னு கொண்டு வந்துடுறாங்க. என்னென்ன கப்பீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பிளாக் இருக்குது, இந்த நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி ப்ளூ மாங்க் மிட் குவாலிட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு இருக்குது. அப்புறம் பிளாக் ஸ்னேக் ஸ்கின் க்ரோப்ரா இருக்குது. அப்புறம் ப்ளூ மாஸ்கோ இருக்குது. மெட்டல் ரெட் ரோஸ் ரெட் டெயில் இருக்குது. பட்டர்ஃப்ளை கப்பி, மிக்ஸ்டு கப்பி, இந்த மாதிரி நிறைய கப்பி வெரைட்டிஸ் வந்துருச்சு. அதில் நான் வந்து என்ன பண்ணேன்னா பார்த்திங்கன்னா, ரெட் கலர் கப்பி வந்து சூஸ் பண்ணி ஃபுல் ரெட் கப்பியை சூஸ் பண்ணி ஒரு 3 பேர் வாங்கினோம். வாங்கி ஒரு 2-3 வாரம் இருக்கும். 3 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் வந்து ஒரு 11 குட்டி போட்டுருச்சு. டேங்க்கில் அதை மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நார்மல் கப்பி, ஸ்ட்ரைப்டு கப்பி எல்லாம் வச்சுருந்தேன் இதே டேங்க்கில் தான். அதெல்லாம் குட்டி போட்டு ஒரு 100 குட்டிக்கிட்ட இருந்து வந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து டப்பில் மாற்றிட்டேன். இதுக்கு பின்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அடுத்த பேட்சும் குட்டி எடுத்தாச்சு. அது அல்பினோவில். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கப்பின்றது வந்து ஜெர்மன் கப்பி, அல்பினோ கப்பி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்டு கப்பின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஸ்ட்ரைப்டே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே செப்பரேட் பண்ணி இந்த ரெட் கலரு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஃபுல் பிளாக்கு அந்த மாதிரி மாஸ்கோ அது இதுன்னு அவங்க இப்போ பேர் வச்சு தனித்தனியாக எல்லாத்தையுமே வந்து ப்ரீட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க தாய்லாண்ட்லேருந்து. ஸோ இம்போர்ட்டட் கப்பி இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம நார்மல் கப்பி, ஜெர்மன் கப்பி, அப்புறம் நார்மலாக டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக இருக்கிற கப்பியெல்லாம் வந்து இப்போது மேக்ஸிமம் இல்லை. பட் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு கிடைக்கிது. பட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம். இதை ஒரு கிளாஸ் டேங்க் மாதிரி இல்லை பவுல்லையோ நீங்கள் வச்சு ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். நான் ஒரு 2 அடி தொட்டியில் தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு 100 ரூபா பவுல் வாங்கினீங்கன்னா கூட ஒரு பேர் வாங்கி விட்டு ரொம்ப அழகாக உள்ளே ஒரு பிளான்ட்டை போட்டு ஒரு சின்னதாக வந்து ஏரேட்டர் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை கம்பல்சரியாக லைட் வச்சுருக்கணும். ஒரு சின்ன பிளான்ட்டு போட்டு லைட்டு போட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் போட்டிங்கன்னா பிளான்ட்டும் க்ரீனரியாக இருக்குது, தொட்டியும் நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகுது, ரொம்ப அழுக்கு படிகிறதில்ல. இறையும் வந்து லிமிட்டடாக போட்டிங்கன்னா நீங்கள் அழகாக இதை மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ரிலாக்ஸேஷனுக்காண்டி நீங்கள் வீட்டில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உக்காந்திங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்து ஏதாவது டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கணுன்னா தாராளமாக இந்த ரெட் கப்பீஸை வந்து வாங்கி வளர்க்கலாம். என்கிட்ட இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. குட்டி இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும், தொட்டியில் ஒரு 11 குட்டி போட்டிருந்துச்சு. சின்னதாக தான் இருந்துச்சு வாங்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு 3 வாரத்தில் நல்லா வளர்த்துட்டோம். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அந்த என்கிட்ட போட்டிருந்த கப்பீஸ் வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரைப்டு, ரெட் கலர் ஸ்ட்ரைப்டுன்னு பிரித்து வச்சுருக்கோம் அந்த கப்பீஸை. ஸோ இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 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 25 நாள் 30 நாள், ஒரு மாதத்தில் அநேகமாக இது ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே மேல் ஃபீமேல் கிளியராக பிரித்தாச்சு. அது போக பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஜெர்மன் கப்பி, இதிலே வந்து ஸ்ட்ரைப்டு கப்பீஸ் இருக்குது. டைம் இல்லாதனால அதுலேருந்து எடுக்காமல் விட்டுருக்கேன். பட் ஒரு டப்பு வாங்கி அந்த டப்பில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஸ்வாடு, பெரிய சைஸு ஸ்வாடு எல்லாமே மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இங்கே தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. பால்கனியில் தான் வச்சுருக்கோம், பட் நைட்டு மூடி வச்சுருவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது நல்லா ப்ரீட் ஆகுது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த பேட்சோட குட்டி. நான் சொன்னேன் இல்லையா, அல்பினோ குட்டி போடுறது ஒரு 40 குட்டி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுருக்கோம். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அது மட்டும் டப்பில் இருக்கிறது மட்டும் வெளியே பால்கனியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறேன். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.